எனக்கு அவர் நல்லது செஞ்சு தான் ஞாபகம். எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லாமே அவர் தான் மெயின். 12 வாட்டி கூட பாப்பேன்ப்பா நானு. 12 வாட்டி கூட பாப்பீங்களா? போல டிவில போஸ்டர்லாம் அதான் பாப்பேன். வேற எதுவும் பார்க்க மாட்டேன் நானு. எம்ஜிஆர்னா அந்த அளவு எம்ஜிஆர் அளவு இல்லை, யாரும் வரமாட்டாங்க. ரொம்ப நான் பிறந்து வளர்ந்தது எம்ஜிஆர் ரசிகர் தான். எங்க குடும்பமே எம்ஜிஆர் ரசிகர் தான். வணக்கம் மக்களே. பல நடிகர்களோட பிறந்த நாளை எப்படியோ கொண்டாடி கேக் வெட்டுறது, எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்றது, இப்படிதான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாளை வந்து தெருவுக்கு தெரு எங்க போனாலும், காலையில இருந்து நான் சுத்துறேன், எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பல பேர் அன்னதானம் போட்டு கொண்டாடக்கூடிய ஒரு தலைவரா வந்து எம்ஜிஆர் அவர்கள் இருந்துகிட்டு இருக்காரு. இன்னைக்கு எம்ஜிஆர் கூடவே இருந்த ஐயா ஓம்படி பிரசாத் சிங் அவர்கள் அன்னதானம் போட்டு எல்லாருக்கும் அவருடைய பிறந்த நாளை வந்து கொண்டாடி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு, மக்களோட கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. வாங்க அவர்கிட்டயே நம்ம எம்ஜிஆர் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா, எம்ஜிஆர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? அதாவது நான் அவர் எம்ஜிஆர் இருக்கையில எல்லாம் நான் பிறக்கல. நான் 72ல பிறந்தேன். ஆனா 82ல அவருடைய எல்லா குணங்களும் எங்களுக்கு தெரியும். என் வயசுக்கு நான் 15 வயசுல அவரை வந்து நான் பார்க்கல, நேர பேசல. இன்னைக்கு நான் அதிமுகவில் ரெட்டலை போட்டு பிரச்சாரம் பண்றேன். சைக்கிள்ல பிரச்சாரம் அம்மா இருக்கும் போது அம்மாவுக்காக நான் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வரையும் பிரச்சார குழுவில் இருக்கேன். தலைவரை பார்க்கணும்னு போய் உள்ள நுழைஞ்சாங்கன்னா வாட்ச்மேனை கூப்பிட்டு முதல்ல போய் சாப்பிட சொல்லணுங்கிற அன்னதானம் இன்னைக்கு வரைக்கும் கொடைவல்லல் வேற யாருமே கிடையாது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டம், ஏழைகளுக்கு அன்னதானம், தலைவருடையது இன்னைக்கு அந்த கால அவருடையது இன்றும் நடந்து. வணக்கம் மக்களே. பல நடிகர்களோட பிறந்த நாளை எப்படியோ கொண்டாடி கேக் வெட்டுறது, எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்றது, இப்படிதான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாளை வந்து தெருவுக்கு தெரு எங்க போனாலும், காலையில இருந்து நான் சுத்துறேன், எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பல பேர் அன்னதானம் போட்டு கொண்டாடக்கூடிய ஒரு தலைவரா வந்து எம்ஜிஆர் அவர்கள் இருந்துகிட்டு இருக்காரு. இன்னைக்கு எம்ஜிஆர் கூடவே இருந்த ஐயா ஓம்படி பிரசாத் சிங் அவர்கள் அன்னதானம் போட்டு எல்லாருக்கும் அவருடைய பிறந்த நாளை வந்து கொண்டாடி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு, மக்களோட கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. வாங்க அவர்கிட்டயே நம்ம எம்ஜிஆர் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மக்களே. பல நடிகர்களோட பிறந்த நாளை எப்படியோ கொண்டாடி கேக் வெட்டுறது, எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்றது, இப்படிதான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாளை வந்து தெருவுக்கு தெரு எங்க போனாலும், காலையில இருந்து நான் சுத்துறேன், எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பல பேர் அன்னதானம் போட்டு கொண்டாடக்கூடிய ஒரு தலைவரா வந்து எம்ஜிஆர் அவர்கள் இருந்துகிட்டு இருக்காரு. இன்னைக்கு எம்ஜிஆர் கூடவே இருந்த ஐயா ஓம்படி பிரசாத் சிங் அவர்கள் அன்னதானம் போட்டு எல்லாருக்கும் அவருடைய பிறந்த நாளை வந்து கொண்டாடி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு, மக்களோட கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. வாங்க அவர்கிட்டயே நம்ம எம்ஜிஆர் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மக்களே. பல நடிகர்களோட பிறந்த நாளை எப்படியோ கொண்டாடி கேக் வெட்டுறது, எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்றது, இப்படிதான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாளை வந்து தெருவுக்கு தெரு எங்க போனாலும், காலையில இருந்து நான் சுத்துறேன், எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பல பேர் அன்னதானம் போட்டு கொண்டாடக்கூடிய ஒரு தலைவரா வந்து எம்ஜிஆர் அவர்கள் இருந்துகிட்டு இருக்காரு. இன்னைக்கு எம்ஜிஆர் கூடவே இருந்த ஐயா ஓம்படி பிரசாத் சிங் அவர்கள் அன்னதானம் போட்டு எல்லாருக்கும் அவருடைய பிறந்த நாளை வந்து கொண்டாடி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு, மக்களோட கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. வாங்க அவர்கிட்டயே நம்ம எம்ஜிஆர் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவர்தான் அந்த யூக்களுக்கு வேற யாரும் வரவும் மாட்டாங்க. ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? எம்ஜிஆர் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ரசிகன் வேற, எம்ஜிஆர் ரசிகன் வேற. எந்த அளவுக்கான ரசிகன் நீங்க? நீங்க நிறைய பேர் ரசிகன் சொல்லிட்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கல்ல, கட் அவுட் வைக்கிறது, அதான் நம்ம எந்த மாதிரி நவரத்ன எம்ஜிஆர் மன்றம் நாங்க ஆரம்பிச்சோம் 41வது வருடத்துல. ஏன்னா அவர் ஹோட்டல் இல்ல, அங்க ஆரம்பிச்சிருந்தேன். நாம கொஞ்சம் வியாபாரம் பண்றதுனால நான் வெளியில எல்லாம் போயிடுவேன். அதனால நான் அந்த ஈடுபாடு கிடையாது. ஆனா எம்ஜிஆர் படம்னா நம்ம உயிரா பார்ப்போம். வியாபாரமும் பாத்துக்கினீங்க, படமும் பாத்துக்கினீங்க ஒரே டைம்ல. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு? ரொம்ப நான் பிறந்து வளர்ந்தது எம்ஜிஆர் ரசிகர் தான். எங்க குடும்பமே எம்ஜிஆர் ரசிகர் தான். நாங்க எப்பவுமே அதிமுக தான் எல்லாமே பார்ப்போம். இப்போ கூட எடப்பாடியில போய் பார்த்துட்டு தான் வரணும். எப்பவுமே நான் எம்ஜிஆர் ரசிகர் தான், ரெட்டையலைக்கு தான். நீங்க நிறைய பேர் அடுத்த எம்ஜிஆர் நான் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. புரியல. நீங்க நிறைய பேர் புதுசா கட்சி ஆரம்பிச்சு அடுத்த எம்ஜிஆர் நான் தான். அந்த அளவுல எம்ஜிஆர் அளவுல யாரும் வரதுக்கு வாய்ப்பே இல்ல தல. சத்தியமா வரதுக்குலாம் அந்த எம்ஜிஆர் அளவுல சத்தியமா சொல்ற யாரும். அவர் வந்த புதுசுல இருந்த நம்ம இதுக்கும் அதுக்கும் இப்ப இருக்க இதுக்கும் உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியும். இப்போ உங்களுக்கு ஒரு இது சொன்னோம்னா, இப்ப நம்ம சென்ட்ரல்ல எனக்கு தெரிஞ்சு சென்ட்ரல்ல நான் வண்டி ஓட்டும் போது எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் மோஸ்ட்லி தெரியும். இப்போன்னு பார்த்தா அது கிடையாது. எல்லாமே கொள்ளை அடிக்கிறது எதுன்னா அதுதான் அதிகமா வரானு எனக்கு தெரிஞ்சது. அதுதான் எம்ஜிஆர் சொன்ன டக்குன்னு ஞாபகம் வருது என்ன உங்களுக்கு?
இப்ப எம்ஜிஆர்னு சொன்ன உடனே அவருடைய செயல்கள் ஏதாச்சும் ஒரு ஞாபகம் இல்ல? ஆமா. அப்படி உங்களுக்கு உடனே ஞாபகம் வருது அப்படின்னா? உடனே ஞாபகம் வந்துன்னா நம்ம ரசிகன்ற முறையில நமக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும். உடனே ஞாபகம் வரணும்னா இந்த படங்களை பத்தி தான் நமக்கு எந்த ஞாபகம். படம் டக்குன்னு? ஆயிரத்தில் வரும், படகோட்டி, இந்த மாதிரி படம் நிறைய படம் இருக்கு எம்ஜிஆர். நம்ம விரும்பி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு ஒரு வெறி. படம் எனக்கு அவர் நல்லது செஞ்சு தான் ஞாபகம். எல்லாருக்கும் மக்களுக்கும் எல்லாமே அவர் தான் மெயின். இது வரைக்கும் அந்த மாதிரி யாருமே சேர்ந்து கிடையாது. எம்ஜிஆருக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது இந்த தலைவர் சாப்பாடு சொல்றது அன்னதானம். அண்ணன் அவர் யாரை போய் பார்த்தாலும் சரி, உடனே நீ சாப்பிட்டு வா, நான் வேலை பார்த்து தரேன், உனக்கு வேண்டியதை நான் செஞ்சாரு, நீ போய் சாப்பிடுமா. அந்த அன்னதானம் தான் இன்னைக்கு வரைக்கும் தலைவரே உசத்தி இருக்கு. அவர் இல்லாத நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க? அவர் இல்லாதது போது அதிமுகவுல அம்மாவுடைய ஆட்சியில அம்மாவுடைய திட்டங்கள் மக்களுக்கு பயனுள்ளதா தலைவர் ஆரம்பிச்ச திட்டங்கள் முழுவதுமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இருக்கலாம், ஆனா அந்த அளவுக்கு எல்லாம் செய்ய முடியாது. ஒரு நூல் தான் செய்ய முடியுமே தவிர அந்த அளவுக்கு எல்லாம் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் யாரும் பண்றதுக்கு ஆளும் கிடையாது. சொன்னாலும் எதுவும் நடக்காது. வேஸ்ட் தான். இன்னைக்கு எம்ஜிஆர் இல்லாத எந்த அளவுக்கு இழப்புன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே கஷ்டம் தான். நாடே கஷ்டம் தான் படுது. வேற எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு இதுவாதான் இருக்கு. சும்மா வேண்டாம் இருப்பாங்க, எல்லாமே இது பண்றாங்க. ஆனா உண்மையா யாருமே இது பண்ணல. அவரா மாரி எதுவும் பண்ண முடியாது. ஏழை மக்களுக்கு எல்லாமே செய்யறது அவர் தான். குடிசை மாற்றுறதுல எல்லாமே ஏழை மக்களுக்கு, எல்லா தொழிலாளிகளுக்கு நல்லது கெட்டதை செய்யறது அவர் தான். வேற யாருமே கிடையாது. இது வரைக்கும் இருந்தேன். நான் பக்கா ஏடிஎம்க்கு அண்ணா. ஓகேண்ணா சூப்பர். வந்து தங்கமான மனசு, புகழ்பெற்ற தெய்வம். என்னை பொறுத்தவரையும் எம்ஜிஆர் எப்படின்னா புகழ்பெற்ற தெய்வம். அதுதான். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அவரை? மேலும் மேலும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும்ல? எனக்கு வருதுன்னு பார்த்தா அம்மான்றது இதுதான். ஏன்னா அம்மா எம்ஜிஆருக்கு அப்புறம் அம்மா தான். அவங்க வந்து அந்த 1 ரூபா வச்சிருந்தாலும், இப்ப நான் காலைல இருந்து வண்டி ஓட்டுறேன், எனக்கு ஒரு காலைல இருந்து சவாரி இல்லைன்னா வயல 5 ரூபா இருந்தா நிம்மதியா போய் ஹோட்டல், அம்மா ஹோட்டல்ல போய் நிம்மதியா 5 இட்லி சாப்பிட்டு போயிடுவேன். 5 இட்லி வயிறு நிறைய சாப்பிட்டு நிம்மதியா போயிடுவேன். நிம்மதியா போய் அடுத்த பொழப்பை பார்க்க போயிடுவேன். எனக்கு காலைல இருந்து சவாரி ஓட்டி 10 நிமிஷம் வராது. ஆனா அந்த பாக்கெட்ல ஒரு 5 ரூபா சில்லறை இருக்கு. முன்னாடி போய் நேரா போய் கொடுத்தேன்னா மதியம் தானே ஒரு சாம்பார் சாதம் வாங்கி நிம்மதியா சாப்பிட்டு போயிட்டே இருந்துடும். எந்த குறையும் இல்லாம தான் இருக்கு. எனக்கு பிடிச்சது வந்து அம்மா தான். எப்பயுமே எங்க வந்தாலும் அம்மா இதுதான். அவங்க இருக்கும்போது நாங்க எல்லாத்துக்கும் உதவி செஞ்சினோம், எல்லாத்துக்கும் பண்ணிருந்தோம். இந்த வந்துதான் ஸ்டாலின் கட்சியில வந்து இந்த மாதிரி பண்ணி தான் எல்லாம் ஒரு திட்டத்தை போட்டு. எம்ஜிஆர் ரொம்ப பிடிச்ச படம்னா அது? எல்லாமே பிடிச்ச படம் தான். தாய்க்கு மட்டும் கட்டுறது, தாய் கட்டுறது எல்லாம் எல்லா படம் பார்ப்பேன். நான் வந்து செல்வராயன் கோயம்புத்தூர்ல இருந்து வர்றேங்க. நான் ஆக்சுவலா தீவிர எம்ஜிஆர் ரசிகருங்க. சின்ன வயசுல இருந்தேன். எனக்கு பாத்தீங்கன்னா 44 வயசு ஆகுதுங்க. ஆக்சுவலா என்னோட போன் ரத்தமே எம்ஜிஆர் தாங்க. ஆக்சுவலா அப்பா வந்து 72 இருந்து தீவிர எம்ஜிஆர் ஃபேனுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கட்சியில இருந்திருக்காரு. இப்பவும் கட்சியில பொறுப்பு வச்சுட்டு இருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா எம்ஜிஆர்னு எனக்கு உயிருங்க. சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா புரட்சி தலைவரோட பாட்டுகளை கேட்டே நான் வளர்ந்தவன். அதனால பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ரத்தம் தான் என்னோட இதுல. ஆக்சுவலா நான் படிச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால வர முடியல. இந்த லாஸ்ட் ஒரு 10 வருஷமா தீவிரமா இறங்கியிருக்கேன். இப்போ ஐயாவெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ். கிட்டத்தட்ட ஓம்படி பிரசாத் சிங் ஐயாவெல்லாம் ரொம்ப க்ளோஸுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்க எம்ஜிஆர் ஃபேன்ஸ் எல்லா ஏரியாலுமே பாத்தீங்கன்னா எல்லாருமே எனக்கு தெரியுங்க. ஆக்சுவலா ரொம்ப டீப்பா பண்ணிருக்கோம். அதாவது டெய்லியும் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சாங் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு இது போடலைன்னா எனக்கு வந்துட்டு தூக்கம் வராது. அந்த மாதிரி எம்ஜிஆரே வந்துட்டு எனக்குள்ள ஒரு ரொம்ப மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அது எனக்கெல்லாம் மட்டும் இல்ல, எல்லாத்துட்டையுமே மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு. புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்களாம் அவர் தான் எம்ஜிஆர், அடுத்த எம்ஜிஆர். அதெல்லாம் கிடையாதுங்க. அடுத்த எம்ஜிஆர்னாலதான், அடுத்த எம்ஜிஆர்லாம் யாரும் இல்லைங்க. அடுத்த எம்ஜிஆர் வருவார். 2026 தெரியும். ஆட்சி அமைக்கும் போது இங்க எம்ஜிஆர் ஆட்சி கண்டிப்பா அமையும். 2026 கண்டிப்பா ரெட்டலாவே ஜெயிக்குங்க. கண்டிப்பா ஜெயிக்கும். 100% ரெட்டலாவா ஆட்சி அமைக்கும். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. புரட்சி தமிழர் இபிஎஸ் தலைமையில ஆட்சி அமையுங்க. வாழும் எம்ஜிஆர் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அடுத்த எம்ஜிஆர் நான் தானே. எம்ஜிஆர் மேல அவ்வளவு பேருக்கு அவ்வளவு பேஸ் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அவரோட நன்மைகள் சார். அவர் வந்து பாத்தீங்கன்னா வாழும் கடவுள் சார், மனித கடவுள். அவர் பாத்தீங்கன்னா சித்தர். இப்ப கூட சித்தர். அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப சுவாச காற்று என்ன பேச வைக்கிறது அவரு தான். என்னோட மூச்சு காத்துல மட்டுமல்ல, எல்லா கோடிக்கணக்கான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரசிகர்கள் மூச்சு காத்துலயும்
கோடிக்கணக்கான எத்தனையோ கோடிக்கணக்கான நான் சொல்றது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் பூராவுமே புரட்சித் தலைவரோட எம்ஜிஆரோட மூச்சு காத்த வந்து விட்டுட்டு இருக்காங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நினைக்காத நாள் கிடையாது. ஆக்சுவலா நான் வந்து நீங்க ஒரு அரை மணி நேரமா நின்றுட்டு இருக்கேங்க, வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு 20 நிமிஷமா. போஸ்டரை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு போனவங்க கிட்டத்தட்ட 100-150 பேர்த்த நான் பார்த்துட்டு போஸ்டரை பார்த்து கும்பிட்டு சாமி கும்பிட்டுட்டு போறாங்க. அதனால புரட்சி தலைவருக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்கு. அது எந்த எந்த இதை யாரும் விட்டு கொடுக்க முடியாது. புரட்சி தலைவர் தலைமையில தான் ஆட்சி அமையுங்க. கண்டிப்பா அது வந்து உறுதி. 2026 கண்டிப்பா மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க. இப்ப வந்து எல்லாருமே எல்லா நடிகருமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆக முடியாதுங்க. சும்மா இப்ப வந்துட்டு நான் வந்துட்டு இப்ப எம்ஜிஆர் எம்ஜிஆர் சொல்லிட்டு இருந்தா எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் என்னென்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? நான் எம்ஜிஆர் ஆட்சி சும்மா பிளைட்ல வந்து பறந்துட்டு இதுல ஹெலிகாப்டர்ல பறந்துட்டு வந்து கலவரத்தை ஏற்படுத்திட்டு ஒளிஞ்சு ஓடுற ஆள் கிடையாது புரட்சி தலைவர். இதே புரட்சி தலைவர் பீல நடந்திருக்குது. நடந்த போது அங்கேயே நின்று ஸ்பாட்ல பண்ணிருக்காரு. இதோட ஹிஸ்டரி இருக்கு. சும்மா பயந்துட்டு உடனே ஓடி ஒளிகிற ஆள் கிடையாது. அந்த மாதிரி ஓடியாக அதை சும்மா அவங்கள ஃபார்மாலிட்டிக்கு. நடிகர்கள் எல்லாருமே எம்ஜிஆர் ஆக முடியாதுங்க. எம்ஜிஆர்ங்கிறது அவர் ஒருத்தர் தான், புரட்சி தலைவர்கள் ஒருத்தர் தான். அந்த புரட்சி தலைவரோட புகழ் எல்லா ஆட்சியிலுமே, எந்த ஆட்சி மாறினாலும் புரட்சி தலைவர் புகழ் மாறாதுங்க. இப்ப கூட அவர் மு.க. ஸ்டாலின் சிஎம் மு.க. ஸ்டாலின் கூட புரட்சி தலைவரை பத்தி பேசுறாரு. நீங்க பேசும்போதே பாத்தீங்கன்னா மக்கள் திலகம் அப்படின்னு சொல்லி நிறைய இது போட்டிருக்காரு, நிறைய இருக்கு. ஏன்னா இருந்தாலும் அவங்களும் பேசுறாங்க போது புரட்சி தலைவர் ஒருத்தர் தாங்க. வாழும் சித்தர், கடவுள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு. வணக்கம். இன்னைக்கு இதே புரட்சி தலைவர்களுடைய பிறந்தநாள் விழா. அண்ணன் ஓமப்படியார் அவர்கள் வந்து புரட்சி தலைவரோட இருந்தவர், புரட்சி தலைவரோட பக்தர், புரட்சி தலைவரை வந்து தெய்வம் ஆதிசுவாரில் கோடானு கோடி ரசிகர்கள் அண்ணன் வந்து முதல் தரமான ஒரு நபர். இப்போ இருக்கிறவங்களாம் வந்து நம்ம சும்மா படம் பார்த்துக்கலாம், தலைவர் கூட அப்படி இருந்தா அப்படின்னு போட்டோ போட்டுக்கலாம். இப்போ யாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணன் வந்து உண்மையான ஒரு இதாக இருக்காரு. நான் சமீபத்தில் கூட அவரை ஒரு இதுக்காக நான் பதிவு பண்ணேன். இன்னைக்கு வந்து அவருடைய புரட்சி தலைவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு பாருங்க, அந்த உண்மையா ஒரு அன்னதானம் பண்ணா சில பேர் அப்படியே போட்டு போயிடுவாங்க. நல்ல ஒரு இதா செஞ்சு தரமா செஞ்சு இத்தனை மக்களுக்கு இதே இடத்துல புரட்சி தலைவர் சமாதிக்கு பக்கத்திலேயே வந்து இன்னைக்கு வந்து அந்த அன்னதானம் செஞ்சுட்டு இருக்காரு. புரட்சி தலைவர் ரசிகர் அப்படின்னு சொன்னா போதாதுங்க, புரட்சி தலைவருடைய சொன்ன வழியில நடக்கிறவங்க உண்மையான பக்தர். அதனால அண்ணனோட சேர்ந்து இன்னைக்கு நானும் புரட்சி தலைவர் அவருடைய அந்த பிறந்தநாள் சாப்பிடலான் இருக்கேன். அண்ணன் பல்லாண்டு வாழணும், நல்லா எல்லா இதுவும் இது புரட்சி தலைவருடைய ரசிகர் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்குனுங்கிறது இன்னும் இவங்கெல்லாம் முன்னுதாரணமா இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேரு ஓம்படி பிரசாத். உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். புரட்சி தலைவருடைய முதல்ல ரசிகனாக இருந்தேன், அப்புறமா தொண்டனாக இருந்தேன், பக்தனாக இருந்தேன், இப்போ விசுவாசியா இருக்கிறேன். புரட்சி தலைவருடைய 109வது பிறந்த நாள் முன்னிட்டு இன்னைக்கு என்னால முடிஞ்சது அருஞ்சுவை விருந்து. நான் வருஷமும் இதே இடத்துல சிதம்பரம் ஸ்டேடியம் அந்த மேம்பாலம், ரயில்வே மேம்பாலத்துக்கு கீழே நான் அன்னதானம் வழங்குறது. எனக்கு அந்த வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சது, வழங்குறேன். இதுக்கெல்லாம் காரணம் வந்து எல்லாரும் என்ன வாழ்த்துறது தலைவர் வாழ்த்துற மாதிரி தான் இருக்குது. அதாவது ஒவ்வொரு தொண்டனும் இந்த சாப்பிட்டுட்டு வந்து சொல்லிட்டு போகும்போப்போ என் கூட இருக்கிறவங்க அத்தனை பேருமே சிறப்பான ஒரு திட்டத்தை இந்த அன்னதானத்தை பண்ணீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள் முதல் கொண்டு பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அத்தனை பேரும் மக்கள் பாருங்க சாரையா வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க. எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். இது வருஷம் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஐயா, எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க, முன்னாடி காமராஜர் இருந்தார், கக்கன் இருந்தார், ஆனா எம்ஜிஆர் அளவுக்கு யாருமே பேசப்படலையா? அதுக்கான காரணம் என்ன? அது வந்து அவரு வந்து கண்கண்ட தெய்வம், வாழையும் சித்தர். இன்னைக்கு எல்லா மனசுலயும் வாடகை இல்லாம குடியிருக்கிறார். ஏழை மனசுல வாடகை கொடுக்காம ஒரு குடியிருக்காரு, நிரந்தரமா குடியிருக்காரு. அதனால அவரை மறக்க முடியாது. ரத்தத்தோட கலந்துட்டாரு அவரு. ஆகையால அவருக்கு நானே
என்னால முடிஞ்ச சிறிய தொண்டு இந்த அன்னதானத்தை அவர் நினைவாக நான் செய்யறதுல பெரிய பாக்கியமா நானே கருதுறேன். இப்போ எத்தனையோ பேர் எம்ஜிஆரை பத்தி அவர் நடிகரா இருந்தாரு, இப்போ அவருடைய புகழ்கள் எல்லாம் பேசுவாங்க. அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் எந்த அளவுக்கு இன்னல்களை சந்திச்சிருக்காரு. அவரு அவருடைய வாழ்நாள்லயே இந்த பசிதான் பசிய போக்கணும்ன்றதுதான் அவருடைய கடமையா எடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதுதான் நானும் எல்லாருக்கும் மக்களுக்கு அவருடைய நினைவு நாள்ல பிறந்த நாள்லயும் நான் அன்னதானங்கள் பண்ணின்னு வரேன். இது எனக்கு ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். இப்போ இன்னைக்கு பல பேர் புதுசா கட்சி ஆரம்பிச்சுட்டு அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? மக்கள் திலகத்துக்கு மாதிரி வேற யாருமே இந்தியாவிலேயே வர முடியாது. அவரு ஒரு பெரிய சகாப்தம். அவரு வாழும் சித்தராக வாழ்ந்துகிட்டு இருக்கார். இந்த மாதிரி எந்த நடிகருக்கும் கிடையாது. அவரு தெய்வமா இருக்காரு. அவரு தெய்வமா இருந்து நம்மள வழி நடத்துறாரு. தொண்டர்கள் மத்தியில அவர் மனசுல இருக்காரு, மக்கள் மனசுல இருக்காரு. அதிமுகவை நம்ம தொண்டர்களுக்காகவும் தாய் குலங்களுக்காகவும் ஏழைகளுக்காக தான் மக்கள் கட்சியாக உருவாக்கி எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாரு. அந்த கட்சியை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டு இருப்பவர் நம்ம மாண்புமிகு வருங்கால முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் எங்களெல்லாம் கட்டி காத்து அருமையா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். ஐயா, இப்போ எம்ஜிஆரோட நீங்க இருந்தவர், அவரை பத்தி மத்தவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னா ஏதாச்சும்? அவரை பத்தி எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் தெரியுங்க. எல்லா சினிமால வந்துச்சு, பத்திரிகையில வந்துச்சு, ஊடகங்கள்ல வந்துச்சு, இன்னும் வந்துக்கினே இருக்குது. தெரியாத விஷயங்கள்ன்றதே கிடையாது. எல்லாருக்கும் தெரிந்த புத்தகம் அவரை பத்தி அவருடைய பாடல்கள், திரைப்படத்துல வர்ற ஒவ்வொரு பாடலும் இந்த உலகம் இருக்கிறவர்களும் இருக்கும். இந்த உலகம் இருக்கிறவர்களும் அந்த பாடல்கள், கருத்துக்கள், பாடல்ல இருக்கிற கருத்து, சினிமால இருக்கிற கருத்து, அவர் சொல்லிட்டு போன கருத்துக்கள் எல்லாமே இனிக்கும் மறையாம இருக்கும். சரிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க.